ராம் நாராயண ராம். நம்முடைய மனம், ஆத்மா மற்றும் விவேகம் ஆல் ஒரே ஒன்று. எப்படி பாலை எடுத்து பல்வேறு பொருட்கள் தயிர், நெய், வெண்ணெய், மிட்டாய் உருவாக்கப்படுகின்றனவோ அப்படியே நம்முடைய அனைத்து அனுபவங்களும் மனதிலிருந்து உருவாகின்றன. ஆகவே மனமே நம்முடைய எல்லாம். வானம் கூட நம்முடைய மனத்தின் பிரதிபலிப்பே. மனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு காந்தத்தை விடக்கூட அதிக சக்தி கொண்டது. ஒரு காந்தம் இரும்பை ஈர்க்கிறது போல நம் மனமும் ஒவ்வொன்றையும் தனது பக்கம் இழுக்கின்றது. ஆனால் காந்தம் ஒருவேளை இரும்பை மட்டுமே ஈர்க்கும். ஆனால் நம்முடைய மனம் ஒளி, சிந்தனை ஆகிய அனைத்தையும் ஈர்க்கும் திறன் கொண்டது. மனது என்பது மிக விலை மதிப்பற்றது. சிலர் கூறுவார்கள், என் மனம் இன்று மிகவும் துக்கமாக உள்ளது, எதுவுமே நன்றாக தெரியவில்லை. ஆனால் இது உண்மைதானா? இந்த மனம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி சிந்தியுங்கள், தியானம் செய்யுங்கள். பிறகு மனமே சொல்வது, ஆம், இப்போது நாங்கள் நன்றாக இருக்கிறோம். மனதிற்கு உணவு தேவை, சக்தி தேவை, உயிர்த்தொகை தேவை. இதற்காக ஒவ்வொரு மனிதனும் தியானம் செய்ய வேண்டும். உடலை உயிரோடு வைத்திருக்க நம்முள் உள்ள 10,000 கோடி உயிர்களுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மனம் நம்மை கேட்கும். தியானம் செய்ய முதலில் மனத்தை நோக்கி கூற வேண்டும், நீ என் நலனுக்காக தியானம் செய். தியானத்தின் மூலம் எண்ணற்ற கவலைகள், குழப்பங்கள், மனதின் மாற்றங்கள் மற்றும் தயக்கங்கள் எல்லாம் அகன்று போவதை காணலாம். தியானத்தில் இருந்து எழும் ஒலியே வாழ்க்கையின் பாதையை காட்டுகிறது. இன்று ஒவ்வொரு மனிதனும் ராம் நாராயண ராம் என்ற பீஜ மந்திரத்தை ஜபிக்க வேண்டியது அவசியம். இந்த மந்திரம் தன்னைத்தானே பூரணமாக கொண்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பினால் உடனடியாக இந்த மந்திரத்துடன் இணைந்து விடுங்கள். உங்களையும் சமுதாயத்தையும் குணப்படுத்துங்கள். தியானம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மற்றும் நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைவரும் விரைவில் டிப்ரெஷன், மன அழுத்தம் ஆகியவற்றில் சிக்கிக் கொள்கிறார்கள். அதனால் எல்லோருமே தியானம் செய்ய வேண்டும். தியானத்தின் மூலம் நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். மூளையும் நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் சிறந்த மற்றும் சரியான முடிவுகளை எடுக்க நாம் தகுதியானவர்களாக இருப்போம். தியானம் தன்மையை மேம்படுத்துகிறது, தலைமை குணங்களை வளர்க்கிறது, பொறுப்புள்ள குடிமகனாகவும் சமுதாய சேவையை உணரக்கூடியவராகவும் உருவாக்குகிறது. உங்கள் மனம் அல்லது விவேகம் தியானம் செய்யச் சொன்னால் உடனடியாக தியானம் செய்யத் தொடங்குங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் விவேகம் எப்போதும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கும். ஆகவே எப்போதும் உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். இன்றைய சூழலில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை தேடி சுற்றிப் போகிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்து போகிறார்கள். அந்த சந்தோஷமும் அமைதியும் அவர்களுக்குள்ளேயே இருக்கின்றது. நீங்கள் உங்கள் உள்ளத்துடன் ராம் நாராயண ராம் என்ற நாமத்துடன் இணைந்துவிட வேண்டும். பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு உண்மையான மகிழ்ச்சி தோன்றுகிறது என்பதை. ராம் நாராயண ராம் என்று ஜபிப்பதன் மூலம் உங்கள் சுய சிந்தனையும் விவேகத்தையும் நீங்கள் விழிப்பூட்டுவீர்கள். நீங்களே நல்லது கெட்டது எது என்பதை அடையாளம் காண ஆரம்பிப்பீர்கள். இந்த ஜபத்தை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இதன் மூலம் மன அழுத்தம் நீங்கும். மனிதர்கள் இயற்கையின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும். புத்தகங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகளை அல்ல, ஏனென்றால் அவை மனிதர்கள் எழுதியவை. அவை அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் கடவுள் ஒவ்வொருவருள்ளும் உள்ளார். மண்ணின் ஒவ்வொரு துகளிலும், காற்றிலும், தண்ணீரிலும் எங்கும் இருப்பவர். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ராம் நாராயண ராம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட முடியும். எனவே ராம் நாராயண ராம் என்ற ஜபத்தை தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்லுங்கள். அங்கு வெற்றியும் சந்தோஷமும் மட்டுமே இருக்கும்.